Image TV செய்திகளுக்காக இந்திரஜித். இன்றைய முக்கிய செய்திகள். மன்னார்குடி அருகே 3 பேர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து தஞ்சாவூர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக உயர்த்திட வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். ஓடும் ரயிலில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தலால் திரையுலகில் சலசலப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சன்னதிக்கு செல்லும் வழியில் உள்ள கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் பெருமளவிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இனி விரிவான செய்திகள். மன்னார்குடி அருகே 3 பேர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேருக்கு 3 ஆயுள் தண்டனை விதித்து தஞ்சாவூர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மேலமதுரையைச் சேர்ந்த அமிர்தவள்ளியும் அதே ஊரை பழனியப்பனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். 1 வயது குழந்தையுடன் சொந்த ஊருக்கு திரும்பிய அவர்களை பழனியப்பனின் சகோதரர்கள் படுகொலை செய்தனர். இது தொடர்பான வழக்கு தஞ்சை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி மகேந்திரன் சிவசுப்பிரமணியத்திற்கு 37 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ராமகிருஷ்ணன் துரைராஜுக்கு தலா 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். 4வது நபர் மகேந்திரனுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்த நீதிபதி குற்றவாளிகளுக்கு சிறையில் எந்தவித சலுகைகளும் வழங்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்தார். நீதிமன்றத்தின் தீர்ப்பை அமிர்தவள்ளியின் தாயார் ரெஜினாவதி வரவேற்றுள்ளார். பெட்ரோல் பங்கில் முறைகேடு நடப்பதாக கூறி ஆட்டோ ஓட்டுநர்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ளது கள்ளல். இங்கு தனியாருக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் இங்கு வருகிறது. இங்கு பெட்ரோல் நிரப்புவதில் அளவு குறைந்து முறைகேடு நடந்து வருவதாக ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பொதுமக்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியுள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த காரைக்குடி வட்டாட்சியரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உறுதியளிப்பின் பேரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சன்னதிக்கு செல்லும் வழியில் உள்ள கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனால் பெருமளவிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. மதுரையில் உள்ள பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் சன்னதியில் கோயிலுக்கு சொந்தமான ஏராளமான கடைகள் இருக்கும். அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் ஆயிரங்கால் மண்டபம் உள்ளது. அப்பகுதியில் விளையாட்டு பொருட்கள், கைவினை பொருட்கள், வளையல்கள் விற்கும் கடைகள் என 50க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளது. இரவு 10:30 மணி அளவில் கோயில் நிர்வாகம் நடையை சாத்திவிட்டு சென்றனர். அதன் பின்னர் கோயிலுக்குள் இருந்து புகை மூட்டமாக வந்துள்ளது. அதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பிறகு கோயில் நடையை திறந்து பார்த்த பொழுது கடைகள் தீப்பிடித்து எரிந்துள்ளது. 3 கடைகளுக்கு தீ பரவியுள்ளது. அந்த கடைகளில் உள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. அதனைத் தொடர்ந்து தீ அருகில் இருந்த கடைகளுக்கும் பரவியது. அந்த கடைகளில் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இருந்துள்ளன. அதனால் தீ விடாமல் 3 மணி நேரம் எரிந்துள்ளது. பெரியார் பேருந்து நிலையம், தல்லாகுளம் மற்றும் அவனியாபுரம் என 5 தீயணைப்பு வாகனங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேல் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டது. மின்கசிவின் காரணமாக தீ பற்றியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. லாரி அதிக வர முடியாத நிலையில் குடங்கள் மூலம் தண்ணீர் கொண்டு செல்லப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவரா உடனே சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைக்கும் பணியை பார்வையிட்டார். அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் ஆயிரங்கால் மண்டபத்து பக்கத்தில் அருகில் இருக்கிற கடைகளில் தீ விபத்து ஆயிருக்கிறது. தீ விபத்து ஆன தகவல் தெரிஞ்ச உடனடியாக என்டையர் டீம்ஸ் ரஷ்அப் ஆகிருக்கிறோம். தற்பொழுது கம்ப்ளீட்டாக தீ அமைக்கப்பட்டுள்ளது. கம்ப்ளீட்டாக அந்த தீ பக்கத்து இடங்களுக்கு பரவாமல் அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 5 ஃபயர் இன்ஜின்ஸ் மற்றும் 60க்கு மேற்பட்ட தீ அமைப்பு வீரர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். டிடி மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் ஆஃபீஸர் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறார்கள். கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களும் டெப்யூட்டி கமிஷனர்ஸ் என்டையர் போலீஸ் டீம் இருக்கிறார்கள். டெம்பிள் சேர்மன், ஜேசிஎன் டெம்பிள் நிர்வாகம் வந்திருக்கிறது. அதே போல் கார்பரேஷனிலிருந்து கம்ப்ளீட் வாட்டர் சப்ளை பண்ணியிருக்கிறோம். சிட்டி இன்ஜினியர் அண்ட் டெப்யூட்டி கமிஷனர் என்டையர் டீம் இருக்கிறது. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணிட்டு தீ பக்கத்து இடங்களுக்கு பரவாமல் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுள்ளது. டெம்பிளுடைய ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. என்னது தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ண வைக்கிறவா சொல்ல முடியும். அதே போல் நாளைக்கு அருள்மிகு மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வர் அவர்களுடைய தரிசனம் பண்றதுக்கு எந்த விதமான பக்தருக்கு இடையூறு இருக்காது. வழக்கமாக எப்படி பண்றோம் நாளைக்கு பண்ணிட்டே இருக்கலாம். கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டுள்ளது. தொடர்ந்து நைட் ஃபுல்லாக கண்காணிச்சுட்டே இருக்கிறோம். கம்ப்ளீட் ஃபயர் கண்ட்ரோல் ஆனாலும் ஃபயர் டீம்ஸ் அண்ட் வாட்டர் சப்ளையிங் டீம்ஸ் அண்ட் போலீஸ் காவல் எல்லாம் பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணிக்கிறோம். எந்த விதமான யாருக்கு எந்த விதமான உயிர் பாதிப்போ இன்ஜுரியோ யாருக்கு இல்லைன்னு தெரிவித்துக்கிறோம்.
சுமாராக 30லிருந்து 35 இருக்கும். எக்ஸாக்ட் நம்பர் நாளைக்கு என்யூமரேட் பண்ணி தான் சொல்லப்படும். என்யூமரேட் பண்ணி தான் சொல்லப்படும். இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, கம்ப்ளீட்டாக அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம வந்து ரெகுலராக இந்த எக்ஸசைசஸ் பண்ணி தான் என்டையர் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் கோஆர்டினேட் பண்ணிட்டு இமீடியட்டாக அட்டென்ட் பண்ணிட்டோம். ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறது. இது என்னென்னா ஒரு புனிதமான ஸ்தலம். அது வந்து நம்ம டெம்பிளுக்கு எந்த விதமான அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லாமல், ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எஃபெக்ட் இல்லாமல் இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டுள்ளது தெரிவித்தோம். தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை 2.5 லட்சத்தில் இருந்து 5 லட்சமாக உயர்த்திட வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பட்ஜெட்டில் விவசாயம், கால்நடை, மீன், மருத்துவம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். சென்னை மெட்ரோவை மேம்படுத்துவது குறித்து 82,000 கோடி நிதி கேட்டிருப்பதாக கூறிய ஜெயக்குமார், கிழக்கு கடற்கரை சாலையை 4 வழி சாலையாக மாற்றுவது, நதிகள் இணைப்பு உள்ளிட்டவற்றில் கவனத்தை கொண்டு மத்திய அரசு மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை தெரிவித்தார். போக்குவரத்து ஊழியர்களின் ஊதியம் பிடித்தம் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு, போக்குவரத்து துறை என்பது ஒரு தனி நிர்வாகம், தவறு செய்தால் எந்த நிறுவனமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பது சாதாரண ஒன்று என்று அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்தார். திருப்பூரில் பின்னலாடை தயாரிக்க தேவைப்படும் துணிகள் வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமடைந்தன. திருப்பூர் வளபாலம் அருகே கலீல் மற்றும் ஜாபர் ஆகிய சகோதரர்கள் இருவரும் பின்னலாடை தயாரிக்க தேவைப்படும் துணிகளை உற்பத்தி செய்யும் கிடங்கு வைத்து தொழில் செய்து வருகின்றனர். பணி முடிந்து தொழிலாளர்கள் வெளியேறிவிட்ட பின்பு குடோனில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேறியுள்ளது. அருகில் இருப்பவர்கள் சென்று பார்த்தபொழுது குடோனில் இருந்து துணிகளில் தீப்பற்றி எரிந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு 2 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்துள்ளனர். இந்த தீ விபத்தில் குடோனில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான துணிகள் எரிந்து சேதமடைந்தன. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. ஓடும் ரயிலில் நடிகைக்கு பாலியல் துன்புறுத்தலால் திரையுலகில் சலசலப்பு. ஓடும் ரயிலில் மலையாள நடிகைக்கு பாலியல் தொந்தரவு ஏற்பட்ட சம்பவம் திரையுலகில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரேணிகுண்டா படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகை சனுஷா. இவர் கண்ணூரிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். சனுஷா தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த பயணி ஒருவரால் பாலியல் தொந்தரவு ஏற்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகைகள் தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுவது திரையுலகில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதி PH லோயாவின் மரணம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதி PH லோயா மரணம் தொடர்பான வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. குஜராத்தில் சொராபுதீன் ஷேக் என்பவர் ஆயுதம் கடத்தியதாக கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வந்த போது உயிரிழந்தார். போலீசார் அவரை என்கவுண்டர் செய்துவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. பின்னர் இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்ட போது CBI சிறப்பு நீதிபதி PH லோயா விசாரித்து வந்தார். இந்நிலையில் 2014ஆம் ஆண்டு நாக்பூரில் நடைபெற்ற திருமணத்திற்கு சென்ற பொழுது மாரடைப்பால் லோயா உயிரிழந்துள்ளார். இந்த மரணத்தில் மர்மம் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனை அடுத்து லோயா மரணம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி பொதுநல வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. லோயா தொடர்பான வழக்கு இன்று தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, கன்வில்கர், சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய பெஞ்சின் முன்பாக விசாரணைக்கு வருகிறது. கோவை அன்னூரில் ராஜாமணி என்ற பெண்ணை கொலை செய்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 3 வடமாநில இளைஞர்களை காவல்துறையினர் மேற்கு வங்கத்தில் கைது செய்துள்ளனர். கோவை அன்னூர் பகுதியில் வசித்து வரும் ராஜாமணி என்பவர் வீட்டில் டைல்ஸ் பதிப்பதற்காக வடமாநில இளைஞர்கள் பணிபுரிந்து வந்தனர். அப்பொழுது வீட்டில் தனியாக இருந்த ராஜாமணியை படுகொலை செய்த 3 இளைஞர்களையும் நகைகளை கொள்ளையடித்து விட்டு தப்பிச் சென்றனர். இதனை அடுத்து அன்னூர் காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடேஷ் தலைமையில் 10 பேர் கொண்ட தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெற்றது. கொள்ளையர்கள் மேற்கு வங்கத்தில் இருப்பதை அறிந்த தனிப்படை போலீசார் விரைந்து சென்று அம்மாநிலத்தில் 3 இளைஞர்களையும் கைது செய்து தற்பொழுது சென்னைக்கு அழைத்து வந்து கொண்டுள்ளனர். எல்லா தரப்புக்கும் நன்மை தரும் பூமாலை பட்ஜெட்டை காமாலை கண்களோடு பார்த்து ஸ்டாலின் விமர்சிப்பதாக தமிழிசை சவுந்தரராஜன் காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள தமிழிசை, மோடி வெறுப்பு கண்ணாடியை கழற்றிவிட்டு பட்ஜெட்டை படித்தால் தமிழகத்துக்கான திட்டங்கள் தெரியும் என குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நலனை முன்னிறுத்தி தொலைநோக்குடன் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை வடிவமைத்து நாட்டை முன்னிறுத்தும் பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர், எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என தேசத்தை காங்கிரஸ் விற்றதாகவும், ஆனால் இந்திய திருநாட்டையே காப்பீட்டுக்குள் பாஜக கொண்டு வந்துள்ளதாகவும் தமிழிசை தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனி வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.